ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். இந்த இடத்துக்கு போகணும், அங்கே போகணும், இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பக்கெட் லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். இது வந்து வல்வத் லேக், அபுதாபிலேருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடம் தான் இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்றது ஆசை. நாங்கள் போனது வந்து வின்டர் சீசனில் தான் போனோம். ஒரு ஈவினிங் 3:30க்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் அட்லீஸ்ட் 5:30க்காவது ரீச் ஆக முடியும். சன்செட்டுக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போன உடனே வந்து நாங்கள் ஒரு சன்செட்டையும் பார்த்து 2-3 ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போனதும் பார்த்தோன்னா எல்லா இடமுமே ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. லேக் வியூஸ் அங்கே லேக் பக்கத்தில் இருந்த எல்லா இடமும் ஆக்குப்பைடில் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு இடத்த சூஸ் பண்ணி நம்ம டென்ட்டும் போட ஆரம்பித்தாச்சு. டென்ட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தது மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். சிக்கனு, ப்ரான் எல்லாமே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து அதுக்கான அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சார்கோல் 2 பேகு விறகு எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ சார்கோல் போட்டு ஃபஸ்ட்டு பார்பிக்யூக்கெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பார்பிக்யூ முன்னாடி நாங்கள் கொஞ்சம் கார்ன்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த கார்ன் எல்லாமே வந்து சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்பிக்யூ ரெடி பண்ணிவிட்டு பார்பிக்யூ போட ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம அடுத்தது என்ன, பார்பிக்யூ போட்டுட்ருக்கும் போது இந்த சைடில் இது ஃபயர் கேம்புக்கான ஃபயரெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு விறகெல்லாம் போட்டு. பட் இது வந்து எரியவே இல்லை. ரொம்ப நேரம் அந்த இது எரியறதுக்காக டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நாங்கள் போனது வின்டர் சீசன், சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குளிர் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது அந்த இடம். டெசர்ட்டில் வின்டர் சீசனில் போனால் இவ்வளோ குளிராக இருக்குன்றது அதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரியவே தெரியாது. பட் நல்லா இருந்தது. அந்த குளிருக்கு அந்த கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி இது பண்ணியிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்பிக்யூலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைனலி பார்பிக்யூக்கு வந்து ஒரு பேட்சாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தோம். அது வந்து பாதி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வயிற்றில் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாதி வெந்துக்கிட்டே இருக்க அடுப்பில் நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஸோ எப்போ ரெடி ஆகும், எப்போ சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சப்பாத்தி, பரோட்டாலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் பார்பிக்யூ கூட வச்சு சாப்பிட்றதுக்காக. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்பிக்யூ ரெடி ஆகிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க, பார்பிக்யூவும் ப்ரானும் போட்டு. ஸோ நாங்கள் ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்ருந்தோம். சும்மா அங்கே வந்து மியூசிக்லாம் பாட்டெல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் வைப் பண்ணலை, ஏன்னா குளிரில் எல்லோரும் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்தியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போய்கிட்டுருக்கு. பார்பிக்யூ வந்து மேரினேட் பண்ணதில் வந்து மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டாச்சு. எந்த மிளகாய்த்தூள் போட்டோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோடைய இது ஸ்பைஸ் அதிகமாக இருந்தது. பட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் தான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த அளவுக்கு ப்ராப்பராக மேரினேட் பண்ணோமா என்னன்னு தெரியல. ஏதோ நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இன்னும் பத்தாது. ப்ரான் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, அது தாண்டி பாட்டு இருக்கு, வேற எதுவும் இல்ல. நாங்க எறா செஞ்சிருக்கோம். எறா இருக்கு, 2 டைப் ஆஃப் எறா. ஒன்னு வந்து கிரில்ல, இன்னொரு வந்து சாண்ட்விச் மாதிரி உள்ள போட்டு குக் பண்ணி வச்சிருக்கோம். பட்டர் ஸ்ப்ரேலாம் அடிச்சிருக்கோம். நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஃபைனலி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் வாங்கிட்டு போயிருந்த சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தையும் வந்து அந்த ஹீட்லேயே போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்பிட்வீனில் சாங்ஸுமே ஓடிட்டு இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வின்டர் சீசனில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக தேவையான கவசங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம குளிர்லேயே நடுங்கி ஒரு வழியாயிரும். நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தது என்னவோ 2 பேக் விறகு தான். அந்த விறகு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் கூட பற்றவே இல்லை. ஸோ 10 மணிக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 6:37 எல்லாமே பார்பிக்யூ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லேட்டாக கூட ரெடி பண்ணவே இல்லை. ஸோ சீக்கிரமாக இது பண்ணதுனால நாங்கள் சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபயர் தான். ஃபயர் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் குளிர் காமிச்சிட்ருக்கோம். முடியல அந்த இடத்துல, ரொம்பவே குளிர். நாங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு 2-3 பிளாங்கெட்ஸ் தான். பட் அது பற்றவே இல்லை. ஏன்னா நாங்கள் கீழே போடுறதுக்கு எதுவும் வேண்டான்னு நினச்சி போயிட்டோம். பட் கீழே போடலைன்னா Switch to Oral-B electric with paste.
Its round brush head cuts each tooth and gets to those hard to reach. இந்த ஒரே ஒரு சாங்கை ரிப்பீட் மோடில் ஒரு 10 டைமாவது வச்சுருப்போம். அது வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டெப்பை ட்ரை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி ஒரு ஷாட் வந்து ஓகேவாயிருச்சு. நாங்கள் கொண்டுட்டு போன விறகுமே வந்து காலியாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ண வச்சுருந்த இதை வச்சு நாங்கள் அதையும் வச்சு குளிர்காய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா குளிர் சரியான குளிர், இந்த குட்டி விறகு வச்சுட்டு பண்ணவே முடியலை. நெக்ஸ்ட்டு சாங்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சும்மா வந்து நாங்கள் வைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ அந்த வேணுமே ரோஜா இருக்கும் உள்ளம் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட அந்த வேணுமே ரோஜா இருக்கும் உள்ளம். பார்க்க போன மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி காதல் தான். காதலுக்கு பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் காண தோல்விதான். தோற்று போறவை எல்லாம் ஃபைனலாக ஒரு 11:30 12க்குலாம் தூக்கம் வந்துருச்சு. சரி தூங்க போகலாம் 10க்குள்ளே எல்லோரும் போயிட்டோம். ஆனால் விடிய தூங்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து உட்காந்துருக்கிறது சரியான குளிர். இப்படி தான் நைட் எல்லாமே போயிடுச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக விடியவும் செஞ்சிருச்சு. மணி ஒரு 6:30 7 o'clockலாம் வந்து சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து விறகு கடைசியாக ஒரே ஒரு துண்டு விறகு எங்கேயோ இருந்து கொண்டு வந்து ஒரு விறகாக வச்சு விடிய வந்து குளிர் காஞ்சாச்சு. ஃபைனலி இதுதான் அந்த சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சன்ரைஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சன்ரைஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வர வழி ஃபுல்லாக சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் வியூ. பட் இது ஃபாரஸ்ட் கிடையாது, ரோடு 2 சைடுமே இந்த மாதிரியான ஒரு வியூ வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அபுதாபியில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.